நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நடத்துனர், பேருந்து, பிறந்தநாள், அன்பளிப்பு சொல்லு. நல்ல வேளை எதிர்த்தாப்புல இவ்வளவு தள்ளி நிக்க வச்சிருக்கோம், இல்லைன்னா உனக்கு தள்ளி விட்டுருப்பா. பிராக்டிஸ் பண்ணதான். எது அமைதியா நிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சொல். வேறு. அடுத்த சொல். வேற. அடுத்த சொல். வேறு. அடுத்த சொல். குச்சி, முருங்கைக்காய். சரி, அது என்ன முருங்கைக்காய்க்கு அப்படி ஒரு குறிப்பு குச்சின்னு? சீக்கிரம். நல்ல குறிப்பா கூடம்மா. Watashi wa nihon tabemono o takusan tabemasu. Omuraisu wa daisuki na mono desu. என்ன சொன்ன? பழைய கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள் மூலமா இந்த தொன்மையான மொழியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வழிவகையா அதை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த மொழி சார்ந்த கலாச்சாரமும் பண்பாடையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இவ்வளவு காலங்களை தாண்டி பல கலாச்சாரங்கள் ஊடுருவி போய் மாறி போயிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த இளைய தலைமுறை கூட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கணும்னா அதே தொன்மொழியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மொழியின் அடிப்படையை கொண்டு விளையாடப்படுகிற நிகழ்ச்சி தான் இந்த ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சி. பிரிலிமினரி 2 நிலையில் இன்றைக்கு பங்கு பெற போகிற 2 பள்ளி அணிகளை சந்திக்க போகிறோம். முதலாவது அணியாக நாம் வரவேற்பது அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், புதுச்சேரி. அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், புதுச்சேரி. அமைதியான பிள்ளைங்க, ஆனால் கெட்டிக்கார பிள்ளைங்க. ப்ரிலிமினரி லெவல் 1ல் அழகாக விளையாண்டிங்கல்ல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் நந்தினி. நான் அன்பாலயா செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் வினய் ஜோதி. நான் அன்பாலயா செகண்ட் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நந்தினி, வினய ஜோதி, நீங்கள் தான் ஐஏஎஸ்ஸா? இல்லை, ஆ, இன்ஜினியர். ஓ இன்ஜினியர். என்ன இன்ஜினியர் சொன்னீங்க? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வினய ஜோதி சேம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சேம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? சம்பளத்தை பாதியாக பிரிச்சுக்க வேண்டியதான். ரொம்ப நாளாக தோழிகளில் நீங்கள் 2 பேரும். இப்போ முதல் நிலையை கடந்து 2வது நிலைக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்க? ஏன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் வேர்ட்ஸுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது, அது ஏற்கனவே பயிற்சி எடுத்திருந்தீங்க, அடுத்த நிலை போயிருக்கிறதுக்கு வேறு ஏதாவது வியூகம் வகுத்திருக்கிறீங்களா? இல்லை அதை தொடர்ந்து இன்னும் அதிகமாக. ஓகே, சரி. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய எதிரணியில் விளையாடப் போகிற சென்னை அண்ணா நகர் சின்மயா வித்யாலயா மாணவியரை வரவழைப்போம். அண்ணா நகர் சின்மயா வித்யாலயா. நீங்கள் 2 பேரும் சகோதரிகளா, உறவினர்களா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறீங்களே. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஒருத்தர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. இருக்கலாம். ஓகே, சரி. உங்களை ஒரு முறை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மனு ஆவர்த்திகா. நான் சின்மயா வித்யாலயா அண்ணா நகர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். மனு ஆவர்த்திகா. என் பேர் நிவேதா தியாகராஜன். நான் சின்மயா வித்யாலயா அண்ணா நகரில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதில் யார் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுட்டு இருக்கிறது? நிவேதா. எவ்வளோ வருஷங்களா படிக்கிறீங்க? ஒரு 4 இயர்ஸா. 4 இயர்ஸா. எழுத படிக்க தெரியும், பேச தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஜாப்பனீஸ் ஸ்பீச் கான்டெஸ்ட்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கா சார். ஓகே. ஜட்ஜஸ்லாம் நம்ம இந்தியன்ஸ் இல்லை, இருப்பாங்க. ஓ ஜாப்பனீஸ் தானா? ஓ சரி. ஏதாவது நீங்கள் பேச்சு போட்டில் பேசின ஒரு 4-5 வரி பேசுங்களேன். என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க, அப்பதான் அந்த ஓசைக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு புரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஜப்பானிய உணவு பத்தி பேசினேன். அது என்ன? சுஷி இல்ல, டெம்புரான்னு ஒன்று இருக்கு. ஓகே. அப்புறம் ஒமு ரைஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஓகே. நான் பேசினது ஒமு ரைஸ் பத்தி. சரி, அதை பத்தி என்ன சொல்லுவீங்க? ஒமு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ஒமு ரைஸை பற்றி அது என்ன டிஷ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அவங்க ஊரோட சிக்கன் ரைஸ் ஆம்லேட்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம். அதான் அந்த டிஷ் ஆக்சுவலி. எங்க இப்போ பேசுங்க, ஓசை கிளப்பலாம். வதாஷி நோ சுக்கின நிஹோன் தபெமோனோ வா ஒமு ரைஸ் தெஸ். சென்னை நீ வா தகுசான் நிஹோன் ரெஸ்டாரண்ட் ஆரு நோதே. Watashi wa nihon tabemono o takusan tabemasu. Omuraisu wa daisuki na mono desu. Omelette no naka ni chicken rice o irete maite sushi no you ni shimasu. பேசி முடிச்சிட்டியா? ஓகே. நீ மறந்து போய் நடுவுல இருந்து 2 லைன் கடைசி 2 லைன் பேசினா கூட எங்களுக்கு தெரியாது. இதே கைத்தட்டு தான். என்ன சொன்னனோ அத தான் சொல்றேன். ஆனா குறுக்க எதுக்கு சென்னைன்னு நீங்க பயன்படுத்துன?
சென்னைக்கு சென்னை தானே சார் ஓ நான் சென்னை சொன்னது பத்தி என்ன சொன்னேன்னு சென்னையில நிறைய ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னியா பத்தியா எங்களுக்கு விளங்கிருச்சு ஒண்ணு ஓகே வெல் டன் வெரி குட் தேங்க்யூ நிகழ்ச்சியை தொடங்கலாமா எஸ் உங்களுக்கான முதல் சுற்றில் முதல் அணி பங்கெடுத்துக்குவாங்க நீங்க அமர்ந்திருக்கலாம் சின்மயா வித்யாலயா அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி பிரிலிமினரி லெவல் 2வது நிலைக்கு தேர்வாகி வந்திருக்கிறீங்க ஸோ அடிப்படையில் நீங்கள் திறமைசாலிகள்ன்றது ஒரு நிலையில் நிரூபிச்சிட்டீங்க இப்போ இந்த நிலையை தாண்டி காலிறுதி சுற்றுக்கு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் முதல் சுற்றில் நிற்கிறீர்கள் 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒட்டிய 5 சொற்கள் உங்களுக்கான தலைப்பு மலர்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் பயன்படுத்தலாம் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது நெல்லிக்காய் எதையாவது சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும் சொல்லு நெல்லிக்காய் ஒன்னுலயே எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு எனக்கு என்னன்னு கேட்கல நான் எப்படி சரியா இருந்தா கூட மதிப்பெண் தர முடியாது என்ன சொன்ன சொல்லு சொல்லு நெல்லிக்காய் என்பது குறிப்பு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லு நெல்லிக்காய் நான் அதையாவது சொல்லு நீங்க பேசவே கூடாது நானும் அமைதியா இருக்கேன் என்னதான் பண்றேன்னு பாப்போம் சாமந்தி சிகைக்காய் செம்பருத்தி இதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை காடு வனம் பூ காட்டுமல்லி அடுத்த குறிப்பு சொல்லை முல்லை செம்பருத்தி சீகர்காய் கிளை செம்பருத்தி கிளை எதாவது சொல்லு நல்ல குறிப்பா கூட அம்மா மஞ்சள் குங்கு மஞ்சள் அது மஞ்சள் கலர்ல இருக்குமே அப்படியா ஓஹோ சூரியன் அடுத்த வாரம் அடுத்த சொல் வாசம் மல்லிகை மலை குன்று பூ குறிஞ்சி சிகப்பு ரோஜா வேறு சாமல் ஐயோ கேசரி நிறத்துல ஒரு மலர் இருக்குமே அது என்னது அது கனகாம்பரம்னு ஒன்று கேள்விப்பட்டது உண்டா இல்லையா எஸ் சார் அப்புறம் அதான் சாதாரணமாக சொல்லணும்னா மல்லிகை முல்லை கனகாம்பரம் செம்பருத்தி தான் வரும் பொதுவாக கொஞ்சம் கூட தோணவே இல்லைல்ல அது என்ன நிறம் ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க அதை தான் கேசரி நிறம்னு நல்ல வேளை எதிர்த்தாப்புல இவ்வளோ தள்ளி நிற்க வச்சுருக்கோம் இல்லைன்னா உன்னை தள்ளி விட்டுருப்பா அவளுக்கு இருந்த கோவத்தில் இல்லை எதுவுமே சொல்லாமல் நிறுத்திட்டா ஒரு நிமிஷம் அது பிராக்டிஸ் பண்ணதான் எது அமைதியாக நிற்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது இல்ல சிகக்காயில வந்து செம்பருத்தி நெல்லிக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதனால அப்படினா அவ சொல்லுவான்னு நினைச்சானா அவ சொல்லல நெல்லிக்காய்னா ஏதாவது பழம் ஏதாவது சொல்லணும்ல சிகக்காய்னா அது கூட யூஸ் பண்ண மலர்கள்ன்ற டாபிக்னா அந்த செம்பருத்தி மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அதனால அப்படி சொல்லுவான்னு நினைச்சா நான் சொல்லல ஓ சரி சரி இனிமே சரியாக்கிக்கணும் திருத்திக்கணும் இல்லைன்னா இந்த 2ஆம் நிலைக்கு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஓகே 4 மதிப்பெண்கள் நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம் சின்மயா சின்மயா வித்யாலயா உங்களுக்கு 2 பேருக்கும் கொண்டாட்டமாக இருக்குமே 2 சின்ன ஏமாந்த பிள்ளைங்க மாட்டியிருக்கு இவங்களோட எபிசோட டிவில பார்த்து தான் நாங்க பிராக்டிஸ்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பண்ணிருந்தாங்க ஆமா உங்களுக்கு பார்த்து தான் நாங்களே நல்லா விளையாடுவாங்க திடீர்னு என்னவோ இன்னைக்கு அமைதியாட்டாங்க அவ பேசின ஜாப்பனீஸ்ல பயந்து ஓகே ஓகே சரி இப்போ உங்களுடைய முதல் சுற்று அதே விதிமுறைகள் தொடங்கலாம் உங்களுக்கான தலைப்பு வாகனம் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது தண்டவாளம் தொடர்வண்டி பறப்பது விமானம் பொருட்கள் வேறு ஏற்றுவது சரக்குந்து வெரி குட் நடத்துனர் பேருந்து வெரி குட் மாணவன் மிதிவண்டி வெரி குட் மாணவன் மிதிவண்டி எல்லாம் எடுத்துட்டு வரான் அந்த காலத்துல எல்லாம் பைக்ல எல்லாம் சுத்துறானுங்க ஃபிகரேட்டிவா நாங்களும் மிதிவண்டி சைக்கிள்ல தான் மிதிவண்டி தான் நீங்க பயன்படுத்துறீங்களா உங்க வீட்ல இருந்து ஸ்கூல் அவ்வளவு பக்கமா ஆமா எவ்வளவு நேரம் ஆகும்
5 minutes. ஓகே. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கீங்களா உங்க வீடு? 2 streets away. ஓகே, ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் போவீங்க? போக்குள்ள போய் வரக்குள்ள திரும்பி வரக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது சேர்ந்து வருவீங்க. ஓகே. சைக்கிள்ல பத்திரமா போயிட்டு வரணும். நம்ம பத்திரமா இருந்தாலும் பிரச்சனை உருவாக்குறதுக்குன்னு ஓட்டுறதுக்கு ஆமா ரோட்ல சில பேர் நம்ம தான் கவனமா இருக்கணும். வெரி குட். அழகா 31 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்ப இடமாற்றி நின்று நீங்க விடை சொல்ல போறீங்க. வாங்க. உங்களுக்கான தலைப்பு காய்கறி. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாம்பு, புடலங்காய், மூளை, வெண்டைக்காய், வெரி குட். திருஷ்டி, பூசணிக்காய், 3, மேளம், வேறு, குச்சி, முருங்கைக்காய், குடவை, குடுவை, சுரக்காய். வெரி குட். இந்த குடுவைன்ற சொல்ல என்னைக்காவது வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கியா? கோப்பை. ஆக்சுவலி சும்மா பிராக்டிஸ் பண்ணக்குள்ள வேர்ட்ஸ்க்கு குடுவை பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். ஓகே. அது ரொம்ப வாயில வந்து பழக்கம் இல்லாதனால அது குடுவையா குடவையான்ற சந்தேகம் இருந்தது. இவ கூட அது சுரைக்காய். அதான் இது நமக்கு இதெல்லாம் விளையாட்டுக்காக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில் பயன்படுத்தாததுனால அந்த சிரமம் ஏற்படுது. பரவாயில்ல. சுரைக்காய் எந்த காலத்துலையும் சுரைக்காய் தான். சரி, அது என்ன முருங்காய்க்கு அப்படி ஒரு குறிப்பு குச்சின்னு? இல்ல அது இங்கிலீஷ்ல ட்ரம் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. மேளம், குச்சி அப்படி நாங்க. ஓ, இப்படி வச்சிருக்கீங்களா? ட்ரம் ஸ்டிக் மேல குச்சி. அது முதல்ல இரும்பு சத்து வைக்கலாம்னு நினைச்சோம். ஓகே. ஆனா கீரை வகைகள்லயும் இரும்பு சத்து இருக்கு. சோ அதனால கன்ஃபியூஸ் ஆக கூடாது. பரவாயில்ல. நமக்கு வேண்டியது சொற்களை விளங்கிக்கணும். ஒருத்தர் சொன்னா ஒருத்தருக்கு. நல்ல குறிப்பு தான் வச்சிருக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்குலாம் என்னைக்காவது சமையல் அறைக்குள்ள போயிருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு இல்லை, சமைக்கிறதுக்கு? இல்ல சார், நான் ஓரளவுக்கு எனக்கு நான் குக் பண்ணிப்பேன். அந்த ஒர்க்குன்றது என்ன 2 மினிட் நூடுல்ஸா? இல்ல அப்படி இல்ல, சின்ன சின்ன திங்ஸ் பண்ணுவேன். சின்ன ஆம்லெட், சின்ன டீ, சாண்ட்விச் வெரைட்டிஸ், பாஸ்தாஸ், அதெல்லாம் பாஸ்தானா என்ன டெசர்ட், பாஸ்தா? ஸ்பெகட்டி, டொமேட்டோ பேஸ்ட், ஓகே, ஒயிட் சாஸ், ஓகே. இதெல்லாம் பண்ணுவேன். நீலாம் என்ன பண்ணுவ? நானும் அதெல்லாம் செய்வேன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்வேன். டெசர்ட் செய்வேன் சார். என்ன டெசர்ட் செய்வ? சாக்லேட் மூஸ் செய்வேன் சார். ஓகே, அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லையே. அதுதான் படிச்சதுல ரெசிபி புக்ல ஈஸியா இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி சொல்லு பாப்போம். கடாய் எடுத்துக்கணும். கடாய் எடுத்துக்கணும். அடுப்பு பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் சுகர் போட்டு அது ப்ரௌன் ஆன அப்புறம் தான் பூண்டு போடணும். சரி. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டை தூக்கி இப்படி போட்டுருவீங்க. கட் பண்ணி குட்டி அத குட்டியா சொல்லணும்ல, குட்டி குட்டியாவா? தோலோட தோல் எடுத்தா? தோல்லாம் எடுத்து அந்த ஒரு பல்லுல வெட்டி அப்புறம் அது வந்து கையில எடுத்து கடாயில போடணும். சரி, போட்டுருவோம். அப்புறமா வெங்காயம் போடணும். நீங்க வெங்காயம் போடுறதுக்குள்ள இந்த பூண்டு கரிஞ்சு இருக்குமே. அது வெட்டி ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சு அத சொல்லி இருக்கணும்ல சார். நீங்க செய்முறை தான் கேட்டீங்க. இன்கிரிடியன்ட்ஸ்னா நான் 1/2 கப் ஆனியன் அப்படிலாம் சொல்லிட்டேன். அப்படிதான் சொல்லணும். சரி, ஓகே. அது கொஞ்சம் சிம்ல வச்சிடலாம். அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியா ஆக்கி அப்புறமா அதுல போடணும். கட் பண்ண பிறகு எதுக்கு குட்டி குட்டியா ஆக்கணும்? அது கட் பண்ணாலே குட்டி ஆயிடும்ல சார். பெருசா கட் பண்ணலாம்ல சார். பாதியா கூட கட். சரி, பாதியா குட்டியா அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுடணும். அப்புறமா தக்காளிலாம் இருக்காதுல்ல? தக்காளி இருக்காது. கேரட் போடணும். கேபேஜ் போடணும். அப்புறமா பீன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் சோயா சாஸ் ஊற்றணும். ஓகே. ஊற்றிட்டு டொமேட்டோ பியூரி ஏதாவது ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா அது கொஞ்சம் கிரேவிஷாக வந்துடும். அதுக்குள்ளார பாஸ்மதி ரைஸ் எடுத்து தனியாக வேக வச்சுக்கணும். ஏற்கனவே தனியாக வெந்திருக்கும். உப்பு போடணும் எப்பயோ. நல்ல வேலை சொன்னேன். எப்பயோ போட்டுக்கணும். அது எப்பயோ போடணும்னா எப்போ போடணும்? இப்போ போடலாம். இப்போ கூட போட்டுக்கலாம். அந்த இதுல போட்டுக்கணும். கிரேவி மாதிரி இருக்குல்ல அதுல. அப்புறம் தனியா பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே வெந்திருக்கு. அது தனியா இது செய்யக்குள்ளே அது ஃபர்ஸ்டே வச்சிடணும். ஓகே. அது அளவுலாம் தெரியல சார். தண்ணி அவ்வளோ கப். சரி, சுமாரா வச்சுக்குவோம். ஓகே. அது போட்டுட்டு வெந்தோடனே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல நீ சொல்றத பார்த்தா. ஹார்ட் பேஷண்ட், உடல் பலவீனமானவங்க, இருதய பலவீனம் உள்ளவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஓகே, வெல் டன்.
பிரமாதமாக சமைக்கிறீங்க, சாப்பிடாத வெஜிடபிள். ஓகே, வெல்டன் சின்மயா வித்யாலயா. நீங்கள் எல்லா சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வாங்க அன்பாலயா. அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி, உங்களுக்கான 2வது வாய்ப்பு. முதல் சுற்றில் கவனமாக பயன்படுத்திக்கங்க. முதல் முறை எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. 1 விட்டுட்டீங்க இல்லையா? கொஞ்சம் நீங்கள் தைரியமாக இருந்தீங்கனாலே பல விஷயங்களை சாதிக்கலாம். சரி, தொடங்கலாமா? உங்களுக்கான தலைப்பு பள்ளிக்கூடம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆசிரியர், மாணவர், சுண்ணாம்புக்கட்டி, கரும்பலகை, பாட, புத்தகம், 2, விளையாட்டு, மைதானம், 3, மாணவர், சீருடை, தலைமை, ஆசிரியர், தேர்வு, பரீட்சை. வெரி குட் அன்பாலயா. 28 வினாடிகளில் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல் சுற்றுல நீங்கள் 9 மதிப்பெண்கள். ஒரே ஒரு சொல் தான் தவற விட்டுருக்கீங்க. 9க்கும் 10க்கும் அதிக தொலைவில்லை. போக போக சரியாக்கணும், சுதாரிச்சுக்கணும். இடைவேளைக்கு பிறகு அடுத்த சுவாரஸ்யமான 2வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இடைவேளைக்கு பின்னாடி இப்போ 2வது சுற்றுக்கு வந்திருக்கோம். இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் சமைச்ச ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு சில பேர் உங்கள் மேலே கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்கதா கேள்விப்பட்டோம். சார் அவ்வளோ ஒன்றும் கொடூரமாலாம் இருக்காது சார். ஓகே, சாப்பிடலாம். எங்க அம்மா அப்பாலாம் சாப்பிடுவாங்க. அம்மா அப்பா சாப்பிடுவாங்க. அவங்க எப்பவுமே தியாகிகள். பிள்ளைகளுக்காக என்ன தியாகம் அவங்க சாக்லேட் மூஸ் சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? ஸோ அது இதை விட கொஞ்சம் அதுக்கு பெட்டரா பிறகு வாயை இருக்கணும். திறக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்த நீ ஒரு ரெசிபி சொல்ற எனக்கு. ஓகே, தொடங்கலாம். இதில் 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்பு. நீங்கள் திரையில பார்க்குற சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். அது என்ன சொல்லுன்றதை குறிப்பாக கண்டுபிடித்து பிறகு குறிப்புகள் கொடுக்க வேண்டும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. யாசகம், பிச்சை, பண்ணை, கோழி, உணவு, தீவனம், வெரி குட். கல்யாணம், திருமணம், அழைப்பிதழ், பத்திரிகை, வெரி குட். பலகாரம், லட்டு, தட்டை, முறுக்கு, வெரி குட். வர்த்தகம், பொருளாதாரம், அந்நிய, செலாவணி. வெரி குட். 5 சொற்களை 50 வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. செலாவணின்ற சொல்லலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்நிய செலாவணி. வெல்டன் சின்மயா வித்யாலயா. அழகா 5 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். அன்பாலயா. அன்பாலயா புதுச்சேரி 5 சொற்களையும் கண்டுபிடிக்க போறோம். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோழி, சேவல், தலையில், கொண்டை, வெரி குட். எள், தானியம், செக்கு, எண்ணெய், வெரி குட். பிறந்தநாள், விழா, அன்பளிப்பு, பரிசு, வெரி குட். கடல், மீன், போடுவது, தூண்டில், பெருநஷ்டம், இழப்பு, நல்ல குறிப்பு தான் அது. பேரிழப்பா, 70 வினாடிகள் இருக்குன்னா பதட்டப்பட வேண்டாம். நீயே அமைதியானா அவன் என்ன பண்றது? அப்புறம் குறிப்பு கொடுக்கறவங்க ஏதாவது சொல்லணும்ல. பழமொழி, பேரிழப்பு, வேறு, 3 குறிப்பு கொடுத்தாச்சு. முதல்ல என்ன சொன்னாங்க சொல்லுங்க.
பெருநஷ்டம். பெருநஷ்டம். பழமொழின்னு சொன்னாங்க. என்ன பெருநஷ்டம்? பேராசை. இது நான் தூண்டில போட்டு புடுங்கி வாங்க வேண்டியதா இருக்கும் வாயில இருந்து. இது நீங்க தானே யோசிக்கணும். என்ன பழமொழி சொன்னா? பெருநஷ்டம் சொன்னா என்ன? பேராசை. அதுதான் சொல்லிட்டியே. இதை யோசிக்கணும்லன்னு சொல்றேன். ஆமா, கடல்ல போய் தூண்டில் போட்டா என்ன ஆகும்? மனுஷனே தூக்கிட்டு போகும். தூண்டில்லாம் என்னத்துக்கு ஆகும்? தூண்டில வந்து குளத்துலையும் ஆற்றுலையும் போடுவோம். ஆனால் மீனை பிடிக்கிறீங்களா இல்லை விடையை பிடிச்சிட்டிங்க, பரவாயில்ல. என்ன சொல்ல வந்த? இல்லை, மீன்னா கடல்னு வச்சுருந்தோம். சரி சரி. ஓ, உங்களுக்குள்ள அப்படி ஒரு பரிமாற்றம் இருந்ததா? ஆனால் பரவாயில்ல, வெல்டன். 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இடம் மாறி நிற்கணும். பரவாயில்ல, பல விஷயங்கள் இப்படி ஏற்கனவே நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி வச்சுருக்கிறீங்க. மீன்னாலே கடல்னு சொல்லணும், அங்கே தான். அதனால் உங்கள் தூண்டில் தப்பித்தது. அதே விதிமுறைகள். இப்போ நீங்கள் அதே போல் 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தவறு. சரி. கேட்பது. மன்னிப்பு. கைராசி. நம்பிக்கை. காசு. நாணயம். வெரி குட். சூழ்நிலை. சூழ்நிலை. சந்தர்ப்பம். நிகழ்ச்சி. இகழ்ச்சி. கடைசி குறிப்பு. அம்பவம். ஆ, அம்பாவா? அம்பவம் அப்படின்னா வேறு. அர்த்தம் சொல்லா? ஓகே. கந்த. புராணம். வெரி குட். நடுவில். மையம். வெரி குட். இப்போ அதே சொல் வந்துருச்சு. மூன்றாவது குறிப்பு நீங்கள் ஏதோ அம்பான்னீங்க, அதோட முடிந்தது. நீங்கள் விடை சொல்லணும். இப்போ சம்பவம். இதை எப்படி நான் விடையாக எடுத்துக்கிறது? நீங்கள் எதையோ மனசுக்குள்ளே பேசிக்குவீங்க, நான் எப்படி அதை விடையாக எடுத்துக்கிறது? இல்லை, அவள் ஃபஸ்ட்டே சூழ்நிலை, சந்தர்ப்பம், சம்பவம் இப்படி இந்த லைனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் சம்பவத்துக்கு அவள் வேறன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், இதுக்கு வந்து அம்பவம்னு நீ ஒரு குறிப்பு கொடுத்த, அதுக்கு விளக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு மதிப்பு கொடுத்துட்றேன். அது என்ன அம்பவம்? மன்னிக்கணும். அதனால் இது 4 தான் உங்களுக்கு. ஓகே, வெரி குட். நல்லா தான் முயற்சி பண்ணீங்க. நீங்கள் அமர்ந்துருங்க. சின்மயா வாங்க. இரண்டாவது சுற்றில் உங்களுக்கான 2வது வாய்ப்பு. சின்மயா வித்யாலயா தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வழக்கறிஞர். வழக்கு. படிப்பது. சட்டம். அடுத்து போ. காயம். புண். தேய்ப்பது. மருந்து. விளிம்பு. களிம்பு. வெரி குட். குண்டு. ஒல்லி. துப்பாக்கி. தோட்டா. செய்யுள். மனப்பாடம். எதிர். உரைநடை. குட். தண்டோரா. வேறு. போடுவது. அறிவிப்பு. வெரி குட். தண்டோரா தெரியாதா? தெரியும், திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே. குண்டுன்னு சொன்னால் ஒல்லின்னு தான் சொல்லுவா. முதல்ல துப்பாக்கியை சொல்லணும்ல, எதை பற்றி பேசுகிறோன்னு தெரியும். நீ குண்டு அப்படின்னா ஒல்லின்னா, துப்பாக்கின்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் குண்டுனா வேறு சந்தேகமே இல்லை. நல்ல வேளை உங்களுக்கெல்லாம் நேர அவகாசம் நிறையா இருக்கிறனால உங்களுடைய நிதானத்துக்கு மதிப்பெண்களும் கிடைச்சிட்டு இருக்குது. வெல் டன், ஆல் 5s. பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் தெரியும். சின்மயா வித்யாலயா அண்ணா நகர் நீங்கள் 20 மதிப்பெண்களும், அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி 18 மதிப்பெண்களும் எடுத்திருக்கிறாங்க. இது 2வது சுற்றின் முடிவு. இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றில் சந்திப்போம். அங்கே என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை காத்திருந்து பாருங்கள்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன் 2 ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இது 3வது சுற்று, திருக்குறள் சுற்று. உங்க எல்லாருக்கும் பாடமான திருக்குறள் தான். 3ஆம் வகுப்புல இருந்தே படிச்சுட்டு வருவீங்க. நீங்க இப்ப 12ஆம் வகுப்பு. ஏராளமான திருக்குறள்கள் உங்களுக்கு பாடமாயிருக்கும். அதுல உங்களுக்கு சோதனை. இதுல 2 மாறி நின்று சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முதல் வாய்ப்பு, சரியா திருக்குறளை சொன்னால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். ஏதாவது சந்தேகம் உண்டா? முதல் 1 நிமிடத்தில் அந்த குறளில் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அதற்கு 3 குறிப்புகள் கொடுக்கலாம். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த 1 நிமிடம் முடிந்த பிறகு அதே குறளில் வேறு ஏதாவது ஒரு சொல்லுக்கு 3 குறிப்புகள் கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கலாம். மொத்தத்தில் 2 நிமிடங்களுக்கு அனுமதி உண்டு. தொடரலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வஞ்சப்புகழ்ச்சி. நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவர் மாட்டு. வெரி குட். இப்படி 12 செகண்ட்லாம் திருக்குறளை கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு தடவை நிதானமா தெளிவா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லுங்க. நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி இன்னா இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. ஓகே, இதுக்கு யார் பொருள் சொல்ல போறா? இது பாடத்துல படிச்சிருக்கீங்களா? இல்ல, இனிமேதான். இனிமேதான் வரப்போகுது. ஆனா நீங்க கத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சிக்காக. அதோட பொருள் எனக்கு தெரிஞ்சா நான் உதவிடுவேன். நீங்க ஒரு முறை சொல்லுங்க இந்த குறளை. நகையுள்ளும் இன்னாதிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. வெல் டன். உங்களுக்கு முழுதாக 5 மதிப்பெண்கள். வெல் டன் அன்பாலயா. நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க சின்மயா வித்யாலயா. நீங்க 2 பேரும் இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. ஆனா 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் தமிழ் படித்தீங்க. இப்போ 11, 12ல என்ன லாங்குவேஜ் படிக்கிறீங்க? லாங்குவேஜ் கிடையாது உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் 10வது வரைக்கும் படித்ததை வைத்து தான் இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. சுமாரா எத்தனை குறள்கள் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு 70-80க்குள்ள தெரியும். படிச்சோம் சேர்ந்துதான் அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியும் போது எனக்கு எதுக்கு பின்னாடி டெஸ்க்ல உட்கார்ந்திருப்பேன். மனப்பாடம் இல்ல சார், 10ஆம் வகுப்பு வரை கூட எங்களுக்கு மனப்பாடம் கிடையாது திருக்குறள். இருந்தாலும் 1, 2 அப்படிதான். இப்போ இந்த ப்ரோக்ராம்காக நாங்க ஒரு 70-80 8ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புக்கான திருக்குறள். நீ எத்தனை பாடம் பண்ணிருப்ப இந்த நிகழ்ச்சிக்காக? ஒரு தரோவா ஒரு 50 தெரியும். 50 தெரியலாம். இப்ப அதுக்குள்ள வந்தா பகவானே 51வது வந்தா மாட்டினேன். சரி, பார்க்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உலகம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். வெரி குட். ஓகே, இப்போ அதே குறளை டென்ஷன் இல்லாம சொல்லணும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். நீ ஒரு தடவை. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஓகே, இதுக்கு என்ன பொருள் யாரா சொல்லுவீங்களா? எந்த டைம்ல காலம் கருதி எந்த கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல எந்த வேலையை செஞ்சாலும் அவங்க வந்து இந்த உலகத்தை ஆளுவாங்க. அப்பா, இவ்வளவு புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஞாலம் கருதினும் கைகூடும், உலகத்தையே பிடிக்கலாம் நினைச்சா கூட பிடிச்சிடலாம். எப்படி சூட்சமத்தை அவர் எப்பவும் பின்னாடி தான் சொல்லி தருவார். அது ஒரு பொருள் படிச்சா அது இங்கட்டும் அங்கிட்டும் மாறி மாறி அவர் எப்பவுமே முன்னாடி என்ன நடக்கும்னு சொல்லிடுவாரு. அது எப்படின்றதான் 2வது சொல்லுவார். ஞாலம் கருதினும் கைகூடும், உலகத்தையே பிடிக்கும் நினைச்சாலும் கைகூடும், நடந்துரும். என்ன பண்ணணும்? காலம் கருதி இடத்தான் செய்யும். சரியான நேரத்தை பார்த்து சரியான இடத்துல செஞ்சா அது வந்து நிச்சயம் கைகூடும். பரவாயில்ல சின்மயா வித்யாலயா, வெல்டன். அழகா பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க இடம் மாறி குறள் கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல, 49வது குறள் வந்துருச்சு உனக்கு இல்ல? இப்ப 81 வராம இருக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குலை குழை நிலையிற்றிரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. சூப்பர், வெரி குட். இன்னொரு முறை தெளிவா. நிலையிற்று அறியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. ஓகே, நீ ஒரு முறை. நிலையிற்றறியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. பொருள் தெரியுமா? எந்த இடத்துல அடங்கி இருக்கணும்ன்றத சரியா தெரிஞ்சுக்கிட்டு அடங்கி நடந்தோம்னா அவங்க அதனால பெரியவர்கள் கூட நம்மள மலையை விட பெருசா, அவங்களோட உயர்வு வந்து மலையை விட பெருசா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? யாரும் சொன்னாங்களா? அதான் படிச்சோம். மலையினும்
பெரிது. அது மலையை விட பெரிதுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. என்ன தெரியல. ஒரு நல்ல நீங்க சொன்னதான், உயர்ந்த நிலையில கண்ணாபின்னான்னு தெரியாம அடங்கி இருக்கிறவன் மலையினும் மான பெரிது. அவன் அதை விட பெரியவன் அர்த்தம். அடக்கமா இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன்றதுதான் உண்மை. வெரி குட், வெல் டன் சின்மயா வித்யாலயா. முழுதாக திருக்குறள் சுற்றில் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். திருக்குறள் சுற்றில் உங்களுக்கு 2வது வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. சரியா பயன்படுத்திக்காங்க. போன முறை அழகா கண்டுபிடிச்சிங்க. எதுவும் பதட்டம் இல்லையே? சரி, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பலர் பல்லார் பகை கொள்ளலிர் பத்தெடுத்த தீமைத்தை நல்லா தொடர்கை விடல். இப்போ வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்றேன். முதல்ல மனசுக்குள்ள சொல்லி பார்த்தேன். இப்போ எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லி பார்ப்போம். பல்லார் பகை மெல்ல மெல்ல, ஒன்றும் அவசரமே இல்லை. பல்லார் பகை கொள்ளலிர் பத்தெடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கொள்ளலில் பத்தடித்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். வெல் டன், வெரி குட். அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், புதுச்சேரி. பொருள் தெரியுமா? நாம் வந்து பல நண்பர்களை வச்சுருந்தாலும் அதில் ஒன்றையாவது நம்ம நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய நட்பை வச்சுக்கணும். நல்ல பெரியவருடைய அந்த 10 எடுத்த தீமைத்தேன்னு ஒன்று வருது. அது வந்து நம்ம என்ன எல்லா தீமையிலேருந்தும் காப்பாற்றும் அவங்கள பெரியார துணை. பெரியாரோட துணை இருந்தால் எவ்வளவு தீமைகள் வந்தாலும் அது நம்மளை காப்பாற்றிடும். வெல் டன் அன்பாலயா, அழகாக சொன்னீங்க. உங்களுக்கும் திருக்குறள் சுற்றில் 10 மதிப்பெண்கள் இது வரைக்கும். ஆனால் அந்த 2 மதிப்பெண்கள் இடைவெளி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இடைவேளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்க போகிற அந்த அடுத்த சுற்று முக்கியமான சுற்று உங்களுக்கு. அங்கே மதிப்பெண்கள் நிலை எப்படி வேணாலும் மாற வாய்ப்புண்டு. நீங்கள் சுதாரிப்பாக கவனமாக இருந்தா. இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான அந்த இறுதி சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இன்றைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம். கொடுக்கப்படுகிற கால அவகாசத்துக்குள் அதிகமான சொற்களை கண்டுபிடிக்க போகிற அணி அடுத்த நிலைக்கு காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகும். இதுவரைக்கும் அன்பாலயா புதுச்சேரி வந்து 2 மதிப்பெண்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த சுற்றுல அதை எப்படி வேணாலும் மாற்றுவதற்கு வசதிகள் உண்டு. அதை நீங்க எப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கீங்கன்றதை பொறுத்து தான். இப்போ முதல்ல எந்த அணி விளையாட போறீங்க? நீங்க விளையாட விரும்புறீங்களா? அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துடலாமா? 2 மதிப்பெண்கள் பின்னாடி இருக்கிறாங்க. கன்சிடரேஷன். ஓகே, இப்போ மொத்தமாக விதிமுறைகள் கேட்டுட்டு போயிருங்க. முதல் சுற்றில் 1.5 நிமிடங்கள் 90 வினாடிகளில் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இடம் மாறி நின்று பிறகு 1 நிமிடத்தில் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிக்கலாம். முதல்ல இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அமர்ந்துருங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரை கொடுக்கலாம். எப்பவும் போல கவனமாக இருந்துக்காங்க. குறைந்த குறிப்புகளை கண்டுபிடித்தா உங்களுக்கு நிறைய காலம் அவகாசம் இருக்கும். நிறைய சொற்களை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும். தைரியமாக பதில் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நேரம் அதனால வீணாகக்கூடாது. நான் மறுபடியும் உறக்க சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களுடைய காலம்தான் வீணாகும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இதழ் உதடு 1 பட்டாணி சுண்டல் 2 மனை வீடு மனை வீடு நேரம் வீணாகுது. கிரகப்பிரவேசம். அடுத்த வார்த்தை அடுத்ததான் சொல்லுமா? இல்லை அடுத்த வார்த்தை. சரி, அடுத்த சொல். அடிதடி தகராறு 3 கிண்ணம் கரண்டி 4 பண்பு அன்பு விரிவு பரிவு 5 சாலை வீதி கருப்பு தார் 6 மத்தாப்பு புஸ்வானம் 7 சாதம் சோறு ஒன்று அவ்வளோதானே. அரிசி வேறு அடுத்த சொல். அடுத்த சொல்லுன்னு சொல்லுமா? அடுத்த சொல். வேறுனா அவளுக்கு வேற. சுதந்திரம் விடுதலை 8 அடுத்த சொல். பாரி வள்ளல் 9 மருமகள் மாமியார் 10
சரி பரவாயில்ல, 10 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இவ்வளோ பதட்டம் அடைய வேண்டாம். அழகா அந்த சொல்லு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம் பாரு. சாதம்னு சொன்னா உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஒன்று என்ன சொல்லுவ? சாதம் நிறையா இருக்கு, ஒன்று எடுத்து அது என்ன? அவ்வளோதானே, அதை தான் எதிர்பார்த்தா. நீ அதுக்குள்ளே அவ்வளோ அவசரப்படுத்தி அடுத்தது கூட்டு போயிட்டா. அந்த 2 குறிப்புகள் சொல்கிறதுக்கு நீ எடுத்துக்கொண்ட நேரம், அதை யூகிக்கிறதுக்கு அவ எடுத்துக்கொண்ட நேரம் எல்லாமே வீணாயிருச்சு இல்லை? அப்போ சொல்லியிருந்தா கூட ஒன்று கிடச்சிருக்கும்ல. அப்படி 2 குறிப்பு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு ஓடினீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட், யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். கவனமாக இருந்துக்காங்க அடுத்த சுற்றுல. நீங்கள் அமர்ந்துருங்க. வெல் டன், 10 இஸ் நாட் பேட். சின்மயா வித்யாலயா அண்ணா நகர் 90 வினாடிகள் 1.5 நிமிடங்கள். அவங்க 10 சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தீட்டுவது, திட்டம். வெரி குட். 1. அரிசி, பருப்பு, சேமிப்பு, கிடங்கு. 2. அருகில், பக்கத்தில், சுருக்கம், நெருக்கம். 3. குற்றம், தவறு செய்தால் தண்டனை, எடுப்பது, நடவடிக்கை. 4. ஆணையரிடம் வேறு, புகார், மனு. 5. சூடான, நெருப்பு, காற்று, அனல். 6. செழுமை, வளமை. 7. தினம், தோறும், தினம், தினம், நித்தம். 8. வரம்பு, வரம்பு, மீறுதல், சரியாக, மீறல். 9. சாதகம், பாதகம். 10. கைமாறு, உதவி, எதிர்பார்ப்பு, பிரதிபலன். 11. சக்கரம், சங்கு, நடுவில், அச்சாணி. 12. பற்றாக்குறை, தட்டுப்பாடு. 13. சுரூபம், சாந்தம். 14. கல், மணல், பெரிய பாறை. 15. வெல் டன், வெல் டன் சின்மயா வித்யாலயா அண்ணா நகர். இது உங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது. அழகா நிதானமா எந்த பதட்டமும் இல்லாம உங்களுக்குள்ள தெளிவான கம்யூனிகேஷன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். 15 நல்ல எண்ணிக்கை. ஆனா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். இப்போ வந்து நீங்க எடுத்துக்கொண்ட நேரம் 1.5 நிமிடங்கள். இதே நிகழ்ச்சியில முதல் நிலையில 60 வினாடிகள்ல 15 சொற்களை கண்டுபிடித்த 2 அணிகளும் இருந்தாங்க. அதனால உங்களுடைய அந்த கண்டுபிடிக்கிற குறிப்பு கொடுக்கிற நேரத்தை கொஞ்சம் துரிதப்படுத்தினீங்கன்னா இன்னும் அதிகமான சொற்கள் கண்டுபிடிக்க முடியும். இது இன்னைக்கு சரியா இருக்கலாம், கால இறுதி அரை இறுதிக்கு பிரயோஜனப்படுறதுக்காக சொல்றேன். இன்னும் கொஞ்சம் துரிதமா செயல்படணும். ஓகே, இப்போ இடம் மாறி நின்று 1 நிமிடத்தில், அதாவது 60 நொடிகளில் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிக்க போகிறீர்கள். இப்போ நீங்க நல்ல லீட்ல இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை ஒரு பயிற்சி தளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னாடி சுற்றுகளுக்கு. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புஸ்வானம், மத்தாப்பு, வான், ஊர்தி. 1. குழந்தை, பருவம், சிறை, சாலை, பள்ளி, சீர்திருத்தம். 2. ஆறிருள், அடங்காமை. 3. ஆய்வு, பரிசோதனை. 4. மருத்துவர், வைத்தியர், அறுவை, சிகிச்சை. 5. வேற அடுத்த சொல். அடுத்த சொல். சீக்கிரம். அடுத்த சொல். தேர்தல், ஆணை, வேட்பாளர், பிரதிநிதி. வெரி குட். 6. உறுப்பு, அங்கம். 7. பாவம், பரிதாபம். 8. பழக்கப்பட்ட, தெரிந்த. 8 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். 1 நிமிடத்தில் 8 சொற்களை கண்டுபிடிக்கிறீர்கள். அப்படின்னா ஒரு சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது? 60 நொடிகள் 8 சொற்கள். கிட்டத்தட்ட 7லிருந்து 8 செகண்ட். இப்போ 15 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 90 வினாடிகள் தேவைப்பட்டது. அப்போ 12th ஸ்டாண்டர்ட் சிம்பிள் அரித்மெட்டிக் தானே. 90 டிவைடட் பை 15 6. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டீங்க. நல்ல லீடில் இருக்கிறோன்ற இதனாலே நோ தெரியல. இதில் இன்னும் கொஞ்சம் வார்த்தை ரொம்ப கஷ்டம். அதில் யோசிச்சு அதில் கொஞ்சம் டைம் போயிருச்சு. இப்போ அவங்க நல்லா விளையாண்ட சில அணிகளை சொன்னனே, 1 நிமிடத்தில் 15 சொற்கள். அவங்களுக்கு சராசரியாக எவ்வளோ நேரம் ஆச்சு? 60 கீழ்
15 4 வினாடிகள் தான். அப்போ நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் யோசிச்சு பாருங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் டைமர் வச்சு ஸ்டாப் கிளாக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் போய் அமர்ந்துருங்க. வாங்க அன்பாலயா. அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி. இப்போ 1 நிமிட சவால். போன முறை எத்தனை கண்டுபிடிச்சோம்? 10. அது கூட நான் தான் சொல்லணுமா? நீ சொல்லாமா ஒரே ஒரு தடவை வாய் திறந்து? 10. ஓகே, எவ்வளோ வேதனை உன் முகத்தில், பாவம். இப்போ 1 நிமிடத்தில் எத்தனை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க போறீங்க? எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. சரி, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வேறு. அடுத்த சொல். அரசு. பிரச்சாரம். அனுமதி. அங்கீகாரம். 1. தந்தை. வழிகாட்டி. 2. பாடல். பாடல். இன்னிசை. 3. மாட்டு. தொழுவம். 4. வேறு. அடுத்த சொல்லுன்னு சொல்லாமா? அடுத்து. வேறுனா குறிப்பு மாதிரி இருக்கு. கனவு. கனவு. சொப்பனம். 5. கந்தல். கிழிசல். 6. வேறு. அடுத்த சொல். வேறு. அடுத்த சொல். வேறு. இது தெரியாதா? கலப்படம். ஊழல். 7. விவசாயம். மானியம். பயிர் செய்தல். உழவு. வேளாண்மை. தெரிஞ்சுதான் விட்டுருக்குறா, பரவாயில்ல. இப்போ எத்தனை சொற்கள் கண்டுபிடித்தோம்? 7 சொற்கள். போன முறை 10. 17 சொற்கள் இந்த கடைசி சுற்றில் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வாங்க இப்படி வந்துருங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த செகண்ட் ப்ரிலிமினரி லெவலில் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில் நீங்கள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் உங்களுக்கே தெரியும். அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி நீங்கள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 45. சின்மயா வித்யாலயா அண்ணா நகர் சென்னை நீங்கள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 53. வெல்டன். காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கிற அணி சின்மயா வித்யாலயா. பார்த்துட்டு இருக்கிற மக்கள் சார்பிலும் இங்கே பங்கெடுத்து கொண்ட ஸ்டுடியோ ஆடியன்ஸ் சார்பிலும் உங்களுக்கு எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உங்களுடைய அப்சர்வேஷன் சொல்லுங்க. உங்களுடைய விளையாட்டை பொறுத்து என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க, என்ன நிகழ்ந்தது? போன தடவையோட இந்த தடவை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். வார்த்தைலாம் நிறைய குறிப்பு வச்சு சீக்கிரமாக சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தடவை டைமும் உங்கள் 2 பேரும் எமோஷனல் கவுன்சிலிங்க்கு அனுப்பணும். முதல்ல ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே வந்து யாரோ மிரட்டி பின்னாடி கத்தியை வச்சே நிற்கிற மாதிரியே தான் நிற்கிறீங்க. இந்த இவ்வளோ எதுக்கு? சாதாரண ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தானே. உங்களை மாதிரி இவங்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், வர எல்லா டீம்ஸும் அப்படி தான். நீங்கள் வந்து சகஜமாக இருக்க முதல்ல பழகிக்கணும். அப்படின்னாலே பல விஷயங்கள் மேற்கொள்ள ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அது போட்டியோ விளையாட்டோ பள்ளியோ வேலையோ கொஞ்சம் சகஜமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள். நீங்கள் வந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக, சொற்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு ஏற்றாப்புல இருந்தது. கடைசி ரவுண்ட் நல்லாவே பண்ணல. லைக் ஓகேவா பண்ணியிருக்கோம். ஆமாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியும். அதை எப்படி நீங்கள் அதை முன்னேற்றிக்க போகிறீங்க? இன்னும் நல்லா டைமிங் தான், இன்னும் சீக்கிரமாக பதில் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ண. அதான் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இல்லை. அந்த நேரம் தான், கால விரயம். ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில வந்து அந்த கொஞ்சம் டோட்டல் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து இன்னும் நிறைய சொற்களை நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி முதல் லெவல் ப்ரிலிமினரி 1லேருந்து 2க்கு வரும்பொழுது வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. இனிமேல் காலிறுதி அரை இறுதின்னு வரும்பொழுது புது புது வார்த்தைகள் நிறைய வர ஆரம்பிக்கும். நீங்கள் தான் உங்களை பரிச்சயப்படுத்திக்கணும். இது எல்லாருக்குமே அதான். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சார்பில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த 2 அணிகளுக்குமே காளிமார்க் பொவன்டோ வழங்கும் ரூபாய் 2000க்கான ஒரு காசோலையும் கூடவே காளிமார்க் பொவன்டோ வழங்கும் ஒரு குட்டி பேக்கும் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிற அன்பாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி மாணவியருக்கு எவரெஸ்ட் வழங்கும் ஒரு பெடஸ்டல் ஃபேன் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தேர்வாகி இருக்கும் சென்னை அண்ணா நகர் சின்மயா வித்யாலயா பள்ளி மாணவி அணியினருக்கு த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 3000க்கான காசோலை. வெல்டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த வாரம் ப்ரிலிமினரி 2 இதே நிலையில் புதியதாக பங்கு பெறப் போகும் 2 பள்ளி அணிகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற இந்த அணிகள் சார்பில் நன்றி வணக்கம் வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். நன்றி வணக்கம்.